ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. விவசாயிகள் ஆழ்துளை கிணறு நுண்ணுயிர் பாசனம் அமைக்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. தோட்டக்கலை பயிர்கள் துறையின் சார்பில் மானியத்தில் விண்ணப்பிக்கலாம் என்ற அறிவிப்பு வெளியாயிருக்கு. தோட்டக்கலை பயிர்கள் 1,10,000 ஹெக்டேர் பரப்பளவுல திண்டுக்கல் மாவட்டத்தில் தோட்டக்கலை பயிர்கள் 1,10,000 ஹெக்டேர் பரப்பளவுல சாகுபடி செய்யப்பட்டு வருது. பெரும்பாலும் தென்னை, மா, வாழை, கொய்யா, நெல்லி, திராட்சை, வெங்காயம், தக்காளி, மிளகாய், கத்தரி, இதர காய்கறிகள், மலர்கள், கண்வழி கிழங்கு, காஃபி, ஏலக்காய் போன்ற பலதரப்பட்ட தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருது. தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தி திறனை மேம்படுத்தவும் வருமானத்தை இரட்டிப்பாக்கும் நோக்கத்துடன் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது. குறைந்த நீர்ல அதிக மகசூலை பெறும் நோக்கில் இந்த திட்டம் அனைத்து வட்டாரங்களிலே செயல்படுத்தப்பட்டு வருது. இந்த திட்டத்தின் கீழே சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியமும் வழங்கப்பட்டு வருது. குறைஞ்சபட்சம் 50 சென்ட் நிலமுள்ள அனைத்து விவசாயிகளும் இதுல இணைந்து பயன்பெறலாம். 2025-2026 ஆண்டு நிதியாண்டுல திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் 3,747 ஹெக்டேர் பரப்பளவிற்கு 37 கோடி நிதி இலக்கு பெறப்பட்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. நுண்ணீர் பாசனத்தை ஊக்குவிக்கும் வகையில அதற்கு துணை நிற்கும் செயல்பாடுகளான பாதுகாப்பான குறுவட்டங்கள்ல ஆழ்துளை கிணறு அல்லது குழாய் கிணறு அமைத்தல் இனத்துல 50% மானியத்துல 25,000க்கு மிகாமலும், டீசல் பம்பு செட்டு அல்லது மின் மோட்டார் நிறுவுதல் இனத்துல 50% மானியத்துல 15,000க்கு மிகாமலும், பாசன குழாய்களை நிறுவுதல் இனத்துல 50% மானியத்துல 10,000க்கு மிகாமலும், பண்ணை குட்டை அமைத்தல் இனத்தில 50% மானியத்துல 75,000 ரூபாய்க்கு மிகாமலும் நுண்ணுயிர் பாசனத்திற்கு பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு மட்டும் வழங்கப்பட்டு வருது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் சிட்டா, அடங்கல், குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கு புத்தக நகல், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 ஆகியவற்றுடன் அந்த வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகத்தை அணுகி பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல tnagriculture.tn.government.in இந்த வெப்சைட்லயும் பதிவு செய்து பயன்பெறலாம் என திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருந்தாலும் இந்த திட்டம் தமிழ்நாடு முழுவதும் செயல்பாட்டில் இருக்கு. அதனால நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இந்த நுண்ணுயிர் பாசனத்துல மானியம் பெறலாம். அதுக்கு நீங்க உங்க வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகத்தை அணுகி பயன்பெற்றிருக்கீங்க. நன்றி.